ஒரு பழைய மன்னனின் மறக்கப்பட்ட வரலாறு கேளுங்க. இது வெறும் கதை மாதிரி தோன்றலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற உண்மை புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையே மாறிடும். நாமக்கல் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. பேர் கேட்டா தெரியாது. ஆனா அந்த ஊர்ல இருந்த ஒரு பழைய கோட்டை, அதுல நடந்தது தான் இந்த கதை. நான் சொல்றது சுமார் 300 வருஷம் முன்னாடி நடந்தது. அந்த காலத்துல அந்த பகுதியை ஆட்சி செய்த ராஜா பேர் வேதபுரி சிங்கர். அந்த வேதபுரி சிங்கர் அவங்களோட வாழ்க்கையையே பாருங்க. பிறந்தது கோடை காலத்துல, ராஜபட்டம் ரெடியா இருந்த குடும்பம். வளர்ந்தது கலை, யுத்தம், தர்மம் எல்லாத்திலையும். 20 வயசுக்குள்ளே அவர் 10 கோடி பேருக்கு ராஜாவா ஆனாரு. ஆனா ஒரு விக்கிரமம் சிங்கத்தை மேல சவாரி பண்ணதா இல்ல. மன்னரா இருக்கும்போது ஒரு நாளும் மக்களோட நேர்ல பேசல. அவரோட ஆட்சி நேரம் ஆரம்பிச்சதுக்குள்ளேயே சரியான நிம்மதியான நாடு. யாருக்கும் பசி இல்லை, யாரும் கியால்ல அடிக்க மாட்டாங்க. ஆனா மக்களுக்கு 2 விஷயம் புரியாம இருந்துச்சு. இப்படி நல்ல ஆட்சி கொடுக்கறவங்க எப்பவுமே எதுக்கா யாரையும் நேர்ல சந்திக்கல? ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் மட்டும்தான் அந்த ராஜா கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியே வருவாரு. அது கூட முகம் மூடி இருக்கும். வஸ்திரம் போட்டதால யாருக்கும் முகம் தெரியாது. அந்த மர்மம் தான் கதை ஆரம்பம். ஒரு நாள் மதியான நேரம், கோட்டையின் ஒரு பக்கத்தில் இருந்த ஓய்வு அறையில ராஜாவும் அவரோட பழைய நண்பனும் தனியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நண்பர் பேர் பொன்னையா. அவர்தான் ராஜாவுக்கு பசங்க காலத்தில் இருந்த ஒரே நெருங்கிய நபர். சாமி, நீ ஒவ்வொரு விஷயத்தையுமே நியாயமா பண்ற. ஆனா நீ மக்களோட நேர்ல யாரோட கண் பார்த்து பேசாம இருக்கிறதுக்கு காரணமா என்ன என்றார் பொன்னையா. அவளோட ஒரு மௌனம், பின் சிரிப்பு. நாம பெருசா தோணணும் என்றா நம்ம உண்மையை மறைக்க வேண்டிதான் இருக்கு என்று அவர் மெதுவா சொன்னார். உண்மையான காரணம், சின்ன வயசுல வேதபுரி சிங்கர் ஒரு தீ விபத்துல படுகாயமடைந்தாராம். முகம் முழுக்க சிதைந்து போச்சு. பார்ப்பதற்கு கொஞ்சம் பயமாக இருக்குமாம். தாயார் உயிரோடு இருக்கும்போது அவரை வெளியே போக கூட வைக்கல. கண்ணாடி ஒளியில கூட அவர் முகம் படக்கூடாது என்பதா சொன்னாங்களாம். இப்படி வளர்ந்த ராஜா உணர்வுகளுக்கு மிகவும் நெருக்கமானவரானார். மக்களை பார்த்தா அவர்களுக்கு பயமா இருக்கக்கூடாதுன்னு அவரை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அழகு மற்றும் திறமையுள்ள அரசனாக வளர்ந்தார். ஆனா அந்த முகம், அதனால்தான் பொது இடத்தில முழு மூடிய முகத்தோடு வருவார். பேச்சு எல்லாம் தூதுவர்களூடாக மட்டும். ஒரு பகல் மக்களின் புரட்சி குரல் சில வருஷம் சரியா போனது. ஆனா பிறகு மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ராஜா நல்லவர்தான், ஆனா நம்மோட வாழ்க்கை பத்தி நம்மோட வாயில சொன்னாதான் உண்மை தெரியுமே. அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமா உச்சத்துக்கு போச்சு. ஒரு நாள் கழிநீர் குடியிருப்பு தொகுதிக்கு ராஜா ரகசியமா போனாராம். ஓடி வந்தா ஒரு நாதஸ்வர கலைஞனுக்கு குடியிருப்பில்ல, சாப்பாட்டுக்கே பணம் இல்ல. ஆனா மக்களுக்கு சொல்லும் சத்தமா அவன் வாசிக்கும் நாதஸ்வரத்தோட இசைதான். அந்த சந்தர்ப்பம்தான் ராஜாவோட உள்ளத்தையே குலைய வச்சது. நான் என்ன குதிரையில ஏறி வாழவா இருக்கேன்? என் மக்களே அடிக்கடி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாள் முதல் ஒவ்வொரு ராத்திரியும் வேறெவரும் அறியாம ராஜா ரகசியமா மக்களோட நடமாட ஆரம்பிச்சாராம். முகம் இன்னும் மூடிப்பட்டதால யாருக்கும் அவரை ராஜா என தெரியாது. இப்படி ராஜா மக்களோட பழக ஆரம்பிச்சதும் ஒரு பழைய ஏழைவனோட மகளிடம் நட்பாகி போனார். அவள் பேர் நவநீதா. வெறும் சொந்த குரல் கேட்கவே இனிமைதான் அவளுக்கு. ராஜா அவளிடம் சொன்னாராம், நான் ஒரு கதையை சொல்றேன், நீ என்ன யாருன்னு சொல்றியா? அவர் சொன்னது அவனுடைய வாழ்க்கைதான். இளமையில் விபத்து, முகம் சிதைவு, ஒரு நாளும் மக்களை நேரில் பார்க்க முடியாம தவித்த ஒருத்தனுடைய வாழ்க்கை. இந்த கதையை கேட்ட நவநீதா ஒரு நிமிஷம் கூச்சமா இருந்ததாம். பிறகு அப்படி ஒரு வரி சொன்னாளாம், அண்ணா, முகம் அல்ல, மனசுதான் அழகு. அந்த மனசும் எனக்கு ஒரு படைப்பே போல இருக்கு. அந்த வார்த்தை தான் ராஜாவை வானத்தை பிளக்கச் செய்தது. மார்கழி மாதம், சந்திரன் முழுமையா இருக்கிற நாள். கோட்டையின் மேடையில முழு மக்கள் கூடியிருக்கிறாங்க. முன்னாடி முகம் மூடி வந்த ராஜா அந்த நாள் மட்டும் முகத்தை காட்டினார். மக்கள் முதல்ல சற்று பதறினாலும் பிறகு ஒப்புக்கிட்டாங்க. யாரும் சிரிக்கவில்லை, யாரும் கேலி செய்யவில்லை. அவங்க எல்லாருக்கும் ஒரே உணர்வு, இந்த முகமோடு இப்படி ஒரு மனசா? கதை முடிவு, இன்னும் சில வருடங்களில் ராஜா வேதபுரி சிங்கர் நாடு முழுக்க திறந்த அரசனாக மாறினார். மக்களோட பேசினார், சந்திக்க ஆரம்பித்தார். மக்கள் வேண்டியதை நேரில் கேட்டார். முக்கியமா அந்த நவநீதாவை மணந்தார். இன்று அந்த ராஜாவுடைய கதை எங்குமே சரியான வரலாற்று புத்தகத்துல இல்ல. ஆனா அந்த பழைய கோட்டைக்குள்ள ஒரு சின்ன சுவரில எழுதப்பட்டிருக்கு, முகம் தோற்றம் அல்ல, மனசுதான் நிஜம். இது வெறும் கதை மாதிரி இருக்கலாம்.
ஆனா நம்ம வாழ்க்கையிலையும் இது மாதிரி யாரையாவது மறைத்துக்கிட்டு இருக்கிறோமோன்னு சிந்திக்க வைக்குது இல்ல?